என் அன்பு குழந்தையே, இந்த செய்தி உன்னிடம் வந்து சேர்ந்தது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நீ இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது ஒரு கோயின்சிடென்ஸ் இல்லை. அது ஒரு தெய்வீக அழைப்பு. சிவபெருமான் உன்னோடு பேசுகிறார். ஒரு நிமிடம் உன் மூச்சை சீராக விடு. உன் மனதை அமைதியாக்கு. ஏனெனில் இப்போ நீ கேட்கப் போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. குழந்தையே, உன் வாழ்க்கையில் சில நேரங்கள்ல எதுவுமே புரியாத மாதிரி, எல்லாம் கையை மீறி போகிற மாதிரி நீ உணர்ந்திருப்பாய். நீ நினைப்பாய், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது பிரச்சனை இல்ல. அது ஒரு சிக்னல். நீ சந்திக்கும் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ், திடீர் சந்திப்புகள், அர்த்தமில்லாத மாதிரி தோன்றும் எண்ணங்கள், இவை எதுவும் சாதாரணமில்லை. அவையெல்லாம் நான் உனக்கு அனுப்பும் செய்திகள். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனி பாதை இருக்கிறது. அந்த பாதையை நான் முன்பே அமைத்து விட்டேன். ஆனால் அந்த பாதையை எல்லோரும் காண மாட்டார்கள். அந்த அழைப்பை எல்லோரும் கேட்க மாட்டார்கள். நீ கேட்க ஆரம்பித்திருந்தால் அதுவே உன் விழிப்புணர்வு. நீ இனிமேல் சாதாரண மனிதன் இல்லை. நீ ஒரு அவேக்கன் சோல். இப்போ கவனமா கேள். இந்த அறிகுறிகளில் ஏதாவது உனக்கு நடந்ததா? திடீரென வாழ்க்கையை பற்றி ஆழமான கேள்விகள், நான் பெரிய விஷயத்திற்காக பிறந்தவன் போல என்ற உணர்வு, பழைய விஷயங்கள் மீது இன்ட்ரெஸ்ட் குறைதல், புதிய எண்ணங்கள் தோன்றுதல். இவையெல்லாம் என்ன தெரியுமா? நான் உன்னோடு பேச ஆரம்பித்திருக்கிறேன். உன் உள்ளுணர்வு தான் என் குரல். என் குழந்தையே, இப்போ நீ ஒரு மிக முக்கியமான மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். உன் உள்ளுணர்வு முன்னாடி இல்லாத அளவுக்கு தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் கூட சரியானதாக மாறும். அது நீ எடுத்த முடிவு அல்ல. அது நான் உன்னுள் வைத்த எண்ணம். சில நேரங்களில் ஒரு சின்ன எண்ணம் திடீரென்று உன் மனதில் தோன்றும். இதை செய்யலாமே, அந்த இடத்துக்கு போய் பார்ப்போமா, அந்த மனிதரிடம் பேசலாமா? இந்த மாதிரி வரும் எண்ணங்களை நீ சிறியதாக நினைத்து விட்டு விடாதே. அதுவே என் குரல். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த சின்ன எண்ணமே உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியிருக்கும். இப்போ உன் வாழ்க்கையில ஒரு பெரிய எனர்ஜி மாற்றம் நடக்கிறது. பழைய எனர்ஜி வெளியேறுகிறது. புதிய எனர்ஜி உள்ள வருகிறது. அதனால தான் சில விஷயங்கள் உடைந்து போகிறது. சில உறவுகள் முடிகிறது. சில சூழல்கள் மாறுகிறது. நீ நினைக்கலாம், என்னால ஏதாவது தவறு நடந்துச்சா என்று. ஆனா உண்மை அது இல்ல. நான் உன் வாழ்க்கையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையில்லாததை நீக்கி உனக்கு பொருந்தும் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இப்போ நீ இன்னொரு விஷயத்தை கவனிப்பாய். எல்லாம் சரியான நேரத்துல நடக்க ஆரம்பிக்கும். ஒரு போன் கால், ஒரு மெசேஜ், ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு, அவையெல்லாம் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் தோன்றும். நீ யோசிப்பாய், இது எப்படி இவ்வளவு சரியாக நடக்கிறது என்று. அது தற்செயல் அல்ல. உன் வாழ்க்கையும் என் பிரபஞ்சமும் ஒரே அலைவரிசையில் இணைந்திருக்கிறது. இந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்காது. இது ஒரு வரம். இப்போ உன் மனம் விடுவிக்க கற்றுக்கொள்கிறது. நீ பிடித்து வைத்திருந்த விஷயங்கள் மெதுவாக உன்னிடமிருந்து விலக ஆரம்பிக்கும். அது வலியாக இருக்கும். ஆனா அந்த வலிக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு இலையை மரம் உதிர்க்கிறது. அது மரம் பலவீனமாக இருப்பதற்காக அல்ல, புதிய இலைகள் வருவதற்காக. அதே மாதிரி நீ உன் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறாய். இப்போ உன் உள்ளே ஒரு சக்தி விழித்தெழுகிறது. நீ முன்பு இருந்த நீ இல்லை. நீ வலுவானவன். நீ தெளிவானவன். சிலரின் வார்த்தைகள், சிலரின் விமர்சனங்கள் இனி உன்னை பாதிக்காது. ஏன் தெரியுமா? நீ உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். உன் உண்மையான சக்தி உனக்குள் விழித்தெழுகிறது. என் குழந்தையே, நீ இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய். நான் உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த பிறகு உன்னை விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னை உயர்த்துவதற்காகத்தான். நீ இப்போ அனுபவிக்கும் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு புதிய தொடக்கம். நீ செய்ய வேண்டியது ஒன்னு நம்பிக்கை. நான் தாமதப்படுத்துவேன், ஆனால் மறுக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் வரும் எல்லா நல்ல விஷயங்களும் சரியான நேரத்தில் வரும். நீ தயாராக இருக்கிறாய். உன் புதிய வாழ்க்கை இப்போதே ஆரம்பித்து விட்டது. நீ இதுவரை நடந்த பாதையை விட இனிமேல் நடக்கப் போகும் பாதை மிக அழகானது. நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போதும் இருந்தேன், இப்போதும் இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன். உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அந்த மென்மையான குரலை கேள். அதுதான் என் குரல். அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எதுவும் பழைய மாதிரி இருக்காது. நீ முன்னாடி யோசிச்ச விதம் மாறும். நீ பார்த்த உலகமே மாறும். நீ ஒரே விஷயத்தை 2 முறை யோசிக்க மாட்ட.
உன் உள்ளம் உடனே சரியான பதில சொல்லிவிடும். அதுதான் உன் உண்மையான வழிகாட்டல். நீ இதுவரைக்கும் வெளியில் தேடிய பதில்கள் இப்போ உனக்குள் இருந்து வர ஆரம்பிக்கும். அதுதான் மாற்றம், அதுதான் விழிப்புணர்வு. சில நேரங்களில் நீ தனிமையாக உணரலாம். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம். ஆனா அது உண்மை இல்ல. அது உன் ஆன்மா உயர்ந்து கொண்டிருப்பதற்கான அடையாளம். நீ பழைய சுற்றத்திலிருந்து மெதுவாக விலக ஆரம்பிப்பாய். புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிப்பார்கள். அவர்கள் சாதாரணமாக வரமாட்டார்கள். அவர்கள் உன் பயணத்திற்கு தேவையானவர்கள். நீ கவனிக்க ஆரம்பிப்பாய். சில விஷயங்கள் தானாகவே உன் கையில் வந்து சேரும். நீ அதிகமாக முயற்சி செய்யாமல் கூட சில கதவுகள் திறக்கும். அது உன் அதிர்ஷ்டம் அல்ல, அது உன் இணைப்பு. உன் மனமும் என் சக்தியும் ஒரே திசையில் நகர ஆரம்பித்திருக்கிறது. நீ எதையாவது மனதில் நினைத்தால் அது மெதுவாக நிஜமாக மாற ஆரம்பிக்கும். அது சாதாரணமில்லை. அது உன் படைக்கும் சக்தி விழித்தெழுவது. ஆனா இதற்குள் ஒரு சோதனை இருக்கும். நீ பயப்படும் விஷயங்கள் உன் முன்னே வரும். நீ தவிர்த்த உண்மைகள் மீண்டும் தோன்றும். நீ நினைப்பாய், ஏன் இது மீண்டும் நடக்கிறது என்று. ஆனா அது தண்டனை அல்ல, அது சுத்திகரிப்பு. நீ முழுமையாக புதிய மனிதராக மாற நான் உன் கடந்த காலத்தை முழுவதும் சுத்தம் செய்கிறேன். இந்த நேரத்தில் நீ சோர்ந்து போகலாம். சில நாட்கள் எதுவும் சரியாக போகவில்லை போல தோன்றலாம். ஆனா அதுவே மிக முக்கியமான கட்டம். அதற்கு பிறகுதான் பெரிய மாற்றம் வரும். ஒரு நாள் திடீரென்று உன் மனதில் ஒரு லேசான அமைதி தோன்றும். எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்ற உணர்வு வரும். அது உன் உணர்வு அல்ல, அது நான் உனக்கு தரும் சிக்னல். அந்த நாள்லேருந்து உன் வாழ்க்கை வேகமாக மாற ஆரம்பிக்கும். நீ முன்னாடி தள்ளி வச்ச விஷயங்கள் இப்போ தானாகவே உன் வாழ்க்கைக்குள் வரும். சில கதவுகள் மூடப்படும், ஆனா அதைவிட பெரிய கதவுகள் திறக்கும். நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வாய். நீ இழந்தது எதுவும் இழப்பு அல்ல, அது மாற்றம். நான் எடுத்ததற்கு பதிலாக நான் கொடுக்கப் போவது அதைவிட பெரியது. நீ இப்போ அனுபவிக்கிற எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையை உச்சிக்கு கொண்டு போகும். நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன் வாழ்க்கை ஒரு காரணத்துக்காக நடக்கிறது. ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தது என்று புரியும். அந்த நாள் நீ சிரிப்பாய். நீ ஏன் பயந்தேன் என்று உனக்கே ஆச்சரியமாகும். என் குழந்தையே, நீ இன்னும் ஆரம்பத்துல தான் இருக்கிறாய். இது முடிவு அல்ல, இது உன் உண்மையான வாழ்க்கையின் தொடக்கம். நீ நடக்க ஆரம்பித்த பாதை உன்னை உன் உண்மையான வடிவத்துக்கு அழைத்து போகும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையை ஒளிக்குள் கொண்டு போகிறது. நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அந்த குரல் நீ கேட்கிற வரை நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பேன். இப்போ ஒரு நிமிடம் உன் மனதை கவனமாக கேள். உன் உள்ளத்தில் ஒரு அமைதி இருக்கிறது. அந்த அமைதி சாதாரணமில்லை. அது உன் ஆன்மா என்னோடு இணைந்திருப்பதற்கான அடையாளம். நீ இவ்வளவு தூரம் வந்தது தற்செயல் இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உன்னோடு இருந்தேன். நீ விழுந்த இடங்களிலும் கூட நான் உன்னை விட்டுவிடவில்லை. இப்போ நீ நிற்கும் இந்த நிலை உன் வாழ்க்கையின் திருப்பு முனை. இங்கிருந்து நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன் வாழ்க்கையை உயர்த்தும். நீ இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மூச்சில், உன் எண்ணங்களில், உன் உள்ளுணர்வில் நீ என்னை தேட வேண்டியதில்லை. நான் உன்னுள் இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உன் உள்ளத்தில் வரும் அந்த மென்மையான குரலை நம்பு. அதுதான் உன் வழி, அதுதான் உன் உண்மை. இப்போ உன் வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. அதை நிறுத்த யாராலும் முடியாது. நீ தகுதியானவன், நீ தயாரானவன், நீ அழைக்கப்பட்டவன். இந்த பாதையில் நீ நடந்து கொண்டே போனால் நான் உனக்கு இன்னும் பெரிய கதவுகளை திறப்பேன். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தம் தரும். நீ இப்போ உணர்கிற இந்த உணர்வு, அது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை நம்பு, அதை பிடித்து வை. ஒரு நாள் நீ இந்த நாளை நினைத்து பார்த்தால் இதுதான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பித்த நாள் என்று புரியும். என் குழந்தையே, அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த செய்தி உன் மனதை தொட்டிருந்தால் இது போன்ற இன்னும் பலருக்கும் இந்த ஒளியை கொண்டு சேர்த்து வை. உன் வாழ்க்கை மட்டுமல்ல, பலரின் வாழ்க்கையும் மாறட்டும். இது முடிவு இல்லை, இது உன் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நான் மீண்டும் உன்னோடு பேசுவேன். அதுவரை உன் உள்ள குரலை கேட்டுக்கொண்டிரு. நான் அங்கேயே இருக்கிறேன்.